இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற இருக்கின்றேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்மியமாய் இருக்கின்றேன். பட்டினியாய் இருந்தாலும் பரிபூரணமடைந்தாலும் தாழ்ந்திருக்க
கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவன் யெகோவாயீரே, என் தேவையாவை தருவாரே. என் தேவன் யெகோவாயீரே, என் தேவையாவை தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின்படியே எனது குறையை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் கர்த்தருக்கு காத்திருந்தே நான் புது பலனை அடைந்திடுவேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்தே நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல செட்டைகளை அடித்து நானும் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் இயேசு சீக்கிரம் வருவாரே, நான் அவருக்காக காத்திருப்பேன். என் இயேசு சீக்கிரம் வருவாரே, நான் அவருக்காக காத்திருப்பேன். அவன் கிரியை படியே அவர் அருளும் பிரதிபலனே. ஆண்டவர் வரும்போது தம்முடன் கொண்டு வருவாரே. இயேசு ஆண்டவர் வரும்போது தம்முடன் கொண்டு வருவாரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆராதனைக்காக நேற்று நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரே ஒரு வசனத்தை என்னுடைய இருதயத்தில் தேவன் வைத்தார். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு தொடர்ந்து நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு வசனம், தெரிஞ்ச ஒரு வசனம். ஆபக்கூக் அதனுடைய 3வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். ஆபக்கூக் 3வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை ஆவியானவர் என்னுடைய சிந்தையிலே வைத்தார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆபக்கூக் 3:17. ஆபக்கூக் 3வது அதிகாரம் 17வது வசனம். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும்
ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். Though the fig tree may not blossom, nor fruit be on the vines, though the labor of the olive may fail, and the fields yield no food, though the flock be cut off from the fold, and there be no herd in the stalls, yet I will rejoice in the Lord. I will joy in the God of my salvation. The Lord God is my strength. He will make my feet like deer's feet, and He will make me to walk on high places. இந்த பகுதி நேற்று வாசிக்கும்போது இல்லாமல் போனாலும், விடாமல் போனாலும் எல்லாமே வரிசையாக அப்படியே வருது. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும்னா, அத்தி மரம் துளிர் விடுறது தட்ஸ் தி பட்டிங் ஸ்டேஜ். இப்போ there are no buds. அதில் எந்த ஒரு துளிருமே இல்லைன்னா it is not even started. There is no starting. ஒரு துவக்கமே இல்லை. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், no buds. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், இந்த திராட்சை செடியில் கனிக்காக தான் அந்த திராட்சை செடியே வைக்கிறது. ஆனால் அதில் பழம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துக்கமான காரியம். திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், there are no beans or berries. ஒரு கனி இல்லாத ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்குறோம். முதல்ல ஒரு துவக்கமே இல்லை, no buds. ரெண்டாவது no beans or berries. ஒரு கனி இல்லாத ஒரு நிலைமையை பார்க்குறோம். மூன்றாவது, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும். இந்த ஒலிவ மரத்துக்கு ஒரு பலன் இருக்கு. The labor of the olive, whatever labor they have put in, they get nothing out of it. என்னதான் அவங்க பிரயாசம் எடுத்து அதில் அநேக காரியங்களை செய்தாலும் அதிலிருந்து கிடைக்க வேண்டியது அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. there is no bounty. அதிலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு லாபகரமான காரியம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதில் எந்த ஒரு பலனும் இல்லை. there was no reward. there was no bounty out of the olive. அது மாத்திரம் அல்ல, வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், the fields yield no food. வயல்ல விதைக்கிறாங்க, ஆனால் அறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. It's literally empty barns. There are no barns. களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றும் அறுவடையே இல்லாத ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லை, ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுடைய சத்தம் கூட அங்கே ஒன்றுமே இல்லை. there is no bleat, there is no bleating there. ஆடினுடைய சத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை தான் அங்கே பார்க்குறோம். இல்லை, ஒரு சத்தம் கூட இல்லாத ஒரு நிலைமை, அமைதியாக ஒன்றுமே இல்லை. ஒரு ஆடுகளின் சத்தம் கூட அந்த இடத்துல கேட்கப்படாமல் இருந்தது. கடைசியாக அவனை சொல்கிறாரு, மாடுகள் இல்லாமல் போனாலும். மாடுகள் இல்லாமல், அந்த ஆடு மாடுகள்லாம் வளர்க்கும்போது
இதை வளர்க்குறவர்கள் எதை விரும்புவாங்க அப்படின்னா பெருக்கத்தை விரும்புவாங்க. ஆனால் இந்த இடத்துல மாடே இல்லாமல் போயிடுச்சு, ஆடுகள் சத்தம் இல்லாமல் போயிடுச்சு, மாடுகளும் இல்லாமல் போயிடுச்சு. there were no birds. எந்த ஒரு பெருக்கமும் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில தான் எல்லாமே நின்றுச்சு. ஒரு துவக்கம் இல்லை. there were no birds, there was no sprouting, nothing happening there. திராட்சையில் எந்த ஒரு பழமும் வரவில்லை. there were no berries or beans. அப்படியே நம்ம ஒன்றுனா அப்படியே பார்த்துட்டு வந்தால் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை. ஒலிவ மரத்தின் பலன் கிடைக்கல. there was no bounty there. எந்த ஒரு பலனும் அங்கே இல்லை. வயல்களின் விளைச்சலை சேர்ப்பதற்கு களஞ்சியங்களில் அங்கே ஒன்றுமே இல்லை. no barns, it's all empty. ஆடு மந்தைகளினுடைய சத்தம் கூட அங்கே கேட்கவில்லை. it was all silent, there was no bleating. அது மாத்திரமல்ல, மாடுகளோ அங்கே இல்லாமல் போயிடுச்சு. they were cut off. there were no herd in the stall, there were no births, or there was no increase. ஒரு பெருக்கம் இல்லாத சூழ்நிலை. இப்போ எல்லாமே ஒரு நிற்கிற சூழ்நிலைக்கு நேராக போய்கொண்டு இருக்கும்போது அவர் பாடுகிறார், yet I will rejoice in the Lord. என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இந்த சூழ்நிலையில் தான் அவர் சொல்கிறாரு, என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எப்படி களி கூற முடியும் அவரால்? எதனால் அவர் களி கூற முடியும்? என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எதுவுமே இல்லைனாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will rejoice, I will joy. எப்படி எதுவுமே இல்லாத நிலைமையிலும் எல்லாவித சூழ்நிலைகளிலும் எதிர்மறையான சூழ்நிலையிலும் இவரால் சந்தோஷமாக இருக்க முடியும், இவரால் களி கூற முடியும் அப்படின்னா அதனுடைய முக்கியமான திறவுகோல் இந்த கடைசி வசனத்தில் சொல்லுது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். The Lord God is my strength. The Lord God is my strength. ஆனால் இந்த பகுதி ஒருவேளை எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். ஆனால் அதோடு முடியல. இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் பலன். அப்போ லிட்ரலாக என்னுடைய பலன் அங்கே ஒன்றுமே இல்லை. தேவ பலன் அங்கே முழுவதுமாய் ஆளுகை செய்யும்போது அவர் என் கால்களை பலப்படுத்தி மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை ஏற பண்ணுகிறார். உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உயரமான ஸ்தலங்களிலே நம்மை ஏற பண்ணுகிறார். நிலைமை பார்த்தா, சூழ்நிலை பார்த்தா பலவீனம்தான். சூழ்நிலைகள் பார்த்தா பலவீனம்தான். சூழ்நிலைகள் பார்த்தா ஒரு துவக்கமும் இல்லை, எந்த ஒரு சத்தமும் இல்லை, அமைதியாக ஒரு பெருக்கம் இல்லாமல் ஒரு பலன் இல்லாமல் இப்படி தான் நம்ம இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலே என் கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், களி கூறுவேன் போது. ஏன் அப்படின்னா என் தேவன் என் பலன். The Lord God is my strength. He strengthens me. அது மாத்திரமல்ல, அவர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறப்பனர். He situates me on a high place and makes me stroll on the high place. என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் அவர் வைக்கிறார். He situates me on a high place and he makes me stroll on high places. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
சூழ்நிலைகள் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் இன்றைக்கு வேறுபட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நமக்கு இந்த காலை வேளையில் சொல்லுகிற வார்த்தை, தேவன் நம்முடைய பலனாக இருக்கும்போது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏற பண்ணுகிற தேவன், என்னை நடக்க பண்ணுகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த தேவனை தேவமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த தேவனை தங்களுடைய பலனாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நான் எல்லாமே. பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நான் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்த ஆவியே, தேற்றிடும் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, தேற்றிடும் துணையாளரே, பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. என்னை பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே, உயர்த்தி வைத்தவரே, கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்திடுமே, இதுவரை காத்தவரே. உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே.
வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாம் எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாமே. 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 உயிருள்ள நாளெல்லாமே. உயிருள்ள நாள் எல்லாமே. ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த பலனாகிய தேவன் நமக்கு தேவை. சுய பலத்தால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. தேவ பலன், இந்த தேவனே நமக்கு பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாவித சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீரே என் பலன். நான் அந்த சூழ்நிலையை பார்க்கல, நான் உம்மை பார்க்கிறேன். நீர் என் பலன். ஹல்லேலூயா ஜீசஸ். பலவீனத்தில் பலன் நீரே, தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. தேடுவேன் பொக்கிஷமாக உம்மையன்றி இங்கு செல்வேன், எனக்கெல்லாம் நீரே. பலவீனத்தில் பலன் நீரே, தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. தேடுவேன் பொக்கிஷமாக உம்மையன்றி எங்கு செல்வேன், எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திரர் நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திரர் நீரே. இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்கு பாத்திரரே. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all
seeking you as a precious jewel. Lord, to give up, I'd be a fool. You are my all in all. You are my strength. You are my strength when I'm weak. You are the treasure that I see. You are my all in all. Seeking you as a precious jewel. Lord, to give up, I'd be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising up is your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Taking my sin, my cross, my shame, rising up, and I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God,
Thank you, Jesus. Thank you, Father. Shadara kama naraka sekele manatirasia malatirama ரோஹந்தன மாஷி அந்த நேரம் காலை வேளையில் He's enough. அவர் போதும், அவர் போதும், அவர் போதும். ஓ ரபா சந்தனாரி மனாசி அந்த பலனற்ற சூழ்நிலையில் அந்த தேவன் போதும். அவர் பலனாய் நம்மோடு நிற்கிறார். He is my strength. அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறார். என்னுடைய பலன் என்னுடைய கையிலேயோ என்னுடைய கிரியையிலேயோ என்னுடைய திராணியிலேயோ இல்லை. என்னுடைய பலன் என் தேவனில் இருக்கிறது. Hallelujah. My strength is in my God. It's not in the work of my hands. It's not in my arm. It's not in whatever I have. It's in my God. It's in my God. Oh, Rabba Shakalaka Tera. Rabba Sena Maraya Teraka. காலை வேளையில் அவர் நமக்கு பலனாய் இருப்பாராக. அவர் நமக்கு பலனாய் இருப்பாராக. Let God be our strength this morning. Hallelujah. எல்லா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய அந்த தேவனுக்கே எல்லா கன துதி மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் உண்டாவதாக. அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே பாத்திரர். ஆமென்.